இன்னைக்கு வந்து சிக்கந்தா மலை எங்கள் ஊரில் இருந்து வருஷம் இந்த மலைக்கு வருவாங்க. அதே மாதிரி பிரான் மலையும் வருஷம் போவாங்க. ஓகே, இது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. தர்காவுக்கு போகிறோன்னு நினைக்காதீங்க, ஒரு எக்ஸசைஸு. போகிறோம் சும்மா ஒரு ஜாலியாக போயிட்டு சாப்பிட்டு சலாம் சொல்லிட்டு மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்காண்டி தான் நாங்கள் போகிறோம். இதை வந்து ஒரு கமெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு வீடியோ எடுத்து இந்த மாதிரி போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேணாம். இது வந்து ஒரு ஜாலி சேட்டை. எங்களுடைய சேனல் வளநாடு சேட்டை ஸ்டார்ட் ஆகிருக்கான். இப்போ கிளம்ப போயிட்டுருக்கான். சரிங்களா? ஆமாம், எல்லோரும் லைவ் வந்திருக்கீங்க, லைவ் பாருங்கள். சரிங்களா? ஆமாம், ஹாய் சொல்லுங்க. ஹாய் நெல்லு பாப்பா. ஹாய் சொல்லுங்கள். ஓகே. வளநாடு சேட்டை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? ஆமாம், வாங்க டக்குன்னு வாங்க. எல்லாம் நான் கிளம்பிட்டாங்க. எல்லாம் ஆடு கோழி மாடு எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பியாச்சு. ஆமாம், அங்கேயே சொல்லியிருந்தா வாலி வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துருப்பேன். நான் சேல்ஸ் பண்ணியிருப்பேன்னா வாலி சொல்லாமல் விட்டுட்டீங்க. லைவ் தான். அங்கே சொல்லியிருந்தா நான் வாலி எடுத்து வந்துருப்பேண்ணா. நான் சேல்ஸ் பண்ணியிருப்பேண்ணே. ஹாய் சொல்லுங்க. இதை பிடிக்காதீங்க. ஆமாம், இதான் நாங்கள் வந்த வண்டி. மலை அடிவாரத்தில் நிற்கிறேன். இப்போ கிளம்ப போகிறோம். வாங்க. சிக்கந்தா மலை படி ஏறுறாங்க. அங்கே பாருங்க. ஓ இஸ்மாயில, ஓ இல்லையா? ஹாய் சொல்லுங்க. வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்போ வந்து மதுரையில் இருக்க திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தா மலை வந்திருக்கான். எல்லாரும் பாருங்க, வாங்க ஹாய் சொல்லுங்க. இந்த மலையை பாருங்க. வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி எல்லாரும் ட்ரிப்பு கிளம்பிடுங்க. இந்த மாதிரி வந்துருங்க. இப்படி அடிக்கடி மலை ஏறினீங்கன்னா தான் எங்களை மாதிரி ஒல்லியா இருக்க முடியும். ஆமாம், இந்த பாருங்க. ஆமா, பாருங்க. இப்போ இங்க மலை ஏற போகும்போது ஒருத்தர் வந்து சுத்தியரும் உளியும் வச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு வாங்க கேட்போம். என்ன சொல்றாருன்னு கேட்போம் வாங்க. அதாவது தீராத வியாதிய பாவாக்களை வேண்டிக்கிட்டு, சரி, சிக்கந்தர் பாவாவை வேண்டிக்கிட்டு, சரி, தீராத வியாதிய, சரிங்க, வந்து கால் வலி, முட்டு வலி, முழங்கால் வலி, சரி, ஆட்டு, சரி, தலை, கண்ணு, இப்படி தீராத வியாதிகள்ல வலி வேதனைப்பட்டு பாவாக்களை வேண்டிக்கிட்டு, சரி, இத கால்பாதம், கைப்பாதம், ஆர்வம், வந்து ஆட்டு, தலை, கண்ணு, கைப்பாதம் இதெல்லாம் வந்து அடிச்சு வச்சு பாவாக்களை வேண்டிக்கிட்டு, வேண்டிக்கிட்டாலே அந்த அடிச்சு வச்சு அதே பாவாக்களை வேண்டி அந்த தீராத வியாதி தீர்த்து வைக்கக்கூடியதா இருக்கும். தீர்த்து வைப்பாரு. சரி, அந்த நம்பிக்கையில எல்லாம் நீங்க சுத்தியரும் ஒளிய வச்சுட்டு அவங்க வர்றவங்கள அந்த அச்சு எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு நீங்க அடிச்சு தருவோம். சரி, அப்படிங்களா? சரி, அப்ப போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அது இல்ல போகும்போது அடையாளம் கொடுத்துட்டா மேல பண்ணி அதை சமட்டி தாண்டி போகணும். சரி, அப்படி செய்யணுமா? தாண்டி போயாச்சுன்னா அவங்களுக்கு நோய் எல்லாம் போயிடும். சரி. இங்க பாருங்க, நிறைய பேர் வந்து அந்த மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்க. இந்து முஸ்லீம் எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே இங்க பாருங்க. இங்க இந்த இதெல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. எல்லா படிகளையும் இங்க இந்த படியெல்லாம் இருக்கு பாருங்க. எல்லா படிகளையும் அடிச்சு வச்சிருக்காங்க. எல்லா படி எல்லாருமே இங்க பாருங்க. உடம்பு அந்த ஒரு உருவமே வரைஞ்சு வச்சிருக்காங்க. இங்க இந்த ஒரு உருவமே இருக்கு. அப்படியே பாருங்க. எல்லா பாவாவும் தீர்த்து வச்சிருவாரு. சிக்கந்தர் பாவா தீர்த்து வச்சிருவாரு. சரி, ரைட்டு தான். நான் போயிட்டு வரோம். சரிப்பா. ஆமா, அதுக்காண்டி அவங்க இருக்கிற தப்பு எல்லாத்தையும் செஞ்சு போட்டு நீங்க வந்துடாதீங்க. வாங்க பார்ப்போம். மேலே இன்னும் ஏறுவோம். ஆனால் டவர் கிடைக்குதா என்னங்கிறது தெரியல. லைவ் போட்டிருக்கேன், பார்ப்போம். டவர் கிடைச்சிதான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். எல்லாத்தையும் வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வாங்க. நான் வந்து யூடியூப் ஏறதுக்கு எவ்வளோ நேரம் இறங்கி வர்றீங்க? நாங்கள் 1 மணி நேரம் ஆச்சு. மேலே ஏறதுக்கு 1 மணி நேரம், ஏறதுக்கு 1 மணி நேரம், இறங்குறதுக்கு 1 மணி நேரம். இந்த அட்மாஸ்பியர் எப்படி டயர்டு தெரியாது. சரி, யூடியூப்ல வீடியோ வரும். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ரைட், ஓகே. எந்த யூடியூப்னா வளநாடு சேட்டைன்னு சொல்லி வரும். லைவ்ல போயிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அண்ணா நீங்கள் எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க? பாலக்காடு, கேரளாவிலேருந்து. சரிண்ணா, எப்போண்ணா அங்கேருந்து கிளம்புனீங்க? காலையில் அங்கேருந்து வந்துட்டீங்க காலைல? சரி சரி சரி. ஏற்கனவே இங்கே வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி. சரி சரி சரி. 9 மணிக்கு ஏறுவானே. வளநாடு சேட்டை. வளநாடு எங்கள் ஊர் பேர். சேட்டை நாங்கள் பண்ணுற சேட்டை. எத்தனை நாள் டூர்ல கொடுக்குறீங்க? ஒரு நாள் தான் வண்டியா இல்லை டைம் மாரி இருந்ததா? காரு, உன் காரு. வருஷம் வந்துறீங்களா? இங்கேருந்து உங்களுக்கு எப்படி அங்கே தெரிஞ்சு இந்த மலை எப்படி இருக்குது? இங்கேயா? ஏர்வாடி இது ஒன்று. ஏர்வாடிக்கு வர்றவங்க வருவாங்க கண்டிப்பா. கேட்குறியா? மேக்ஸிமம் எப்படி இப்போ நீ கேட்ட கேள்வி நான் கேட்கணும். ரைட், ஓகே. எப்படி வரீங்க? அனுபவம் எப்படி இருக்கு? ஏன்னா வயசானதுல 50 வருஷம் வந்துட்டீங்க. 50 வருஷம் தானே 50 வருஷம் வந்துட்டு போயிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் யாரு எப்படி இருக்கீங்க? அங்கே என்ன இது பண்ணுறீங்க? கேரளாவில் வந்து எந்த இது நல்லா இருக்கு கேளு. ஓடிக்கிட்டு இருக்கியா? அது எங்கே நிற்கிறோம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கனாமலைக்கு ஒரு டூர் வந்தோம். டூர் வந்ததில் ஓரளவு ஏறிட்டோம், மலை ஏறிட்டோம். ஏறி முடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தூரம் ஏற வேண்டியது இருக்குது. அதுதான் சிக்கந்தர் பாபா மலை. அங்கே தான் தர்கா இருக்கான். அங்கே போகிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் ஏறி வந்துகிட்டு இருக்கோம். இங்கே வந்து முடிச்சதுக்கப்புறம் இங்கனக்குள்ள ஒரு இடத்துல வந்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னா பழமுதிர் சோலை கோயில். அது ஒரு கோயில். இது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து முருகன் கோயில். இங்கே விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் தான் முருகன் கோயிலே விளக்கு இது சொல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தீபம் ஏற்றுற இடமும் இங்கே மதுரை திருப்பரங்குன்றத்தில் இருக்க அந்த முருகன் கோயிலில் ஏற்றக்கூடிய தீபமும் ஒரே டயத்தில் ஏற்றுவாங்களாம். இங்கே ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு ஓல்டு சிட்டியே விளக்கு ஏற்றுவாங்களாம். கார்த்திகை தீபம் அன்னைக்கு கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடியது. இங்கே ஏற்றுனதுக்கப்புறம் தான் மதுரை ஹோல் சிட்டியே ஏற்றுவாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இனி என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு நான் போய் வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க. அதான் வீடியோவில் ஃபார்ம் ஆகிருக்கும். வாங்க, வீடியோ ஆங்க இருக்கா? நீ எவ்வளோ தூரம் கம்மியாக தானே இருக்க? என்ன பேசணுங்கிற? கட் பண்ணிக்கலாம். என்ன பேசணும்? அவர்கிட்ட கேளு. அண்ணா, நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கொல்லம், கேரளா. அது சரி, நம்ம தமிழ்நாடு தான். அதான் திருச்சாப்பள்ளி. உங்க அனுபவம் எப்படி இருக்கு? தவசாயி இன்னதான் வந்து இங்கே இருக்குங்கிறவங்க நீங்கள் ரெகுலராக வரீங்களா இல்லை இப்போ மட்டும்? வருஷம் வரும். உங்களோட அனுபவம் எப்படி இருக்கு? அனுபவம் எப்படி இருக்கு? சூப்பர். இப்போ இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் கேட்கறது டாஸ்க்கு, புத்திமுட்டு இருக்கு. அதனால தர்கா செல்லாமோ இன்னொரு இடம் இருக்கு தெரியுங்களா? அவர் சொல்லிட்டே வராரு. பிரான் மலை இருக்கு தெரியுங்களா? இல்லை, நம்ம இங்கே இருந்து இல்லை, இங்க இருந்து ஒரு 45-50 கிலோமீட்டர் இருக்கும் பிரான் மலை. இதை விட ஹைட் அது. ஹைட் அது 5 கிலோமீட்டர் வரும். ஹைட் 6 கிலோமீட்டர் வரும், கூட தான் வரும். எந்த சேனல் இது? இது வளநாடு சேட்டை யூடியூப் சேனல். வளநாடு சேட்டை. வளநாடு சேட்டை. எங்கள் ஊர் பேர் வளநாடு வச்சிருக்கோம். யூடியூப் கேரி. ஓகே, தேங்க்யூ. ஏய் அவனுக்கு வீடியோ எடுக்கலாமா? வேண்டாம். பெரிய மலை இருக்கா? இருக்கு. 6 கிலோமீட்டர் வரும். வளநாடு சேட்டை சேனல்ல போய் பாருங்க. பிரான் மலை. சூடு இல்லையா? சூடு கிடையாது. சரிங்க. ஓகே. நம்மளுக்கு ஈக்குவலா பாருங்க, வயசானவங்களும் அவங்களே ஏறி முடிச்சிட்டாங்க. நம்மளால முடியல. சமைக்கிற இடத்துக்கு போகலாம். ஏறிட்டு ரிலாக்ஸ் ஏதாவது திங்கலான்னு பார்த்தா ஆசிய கல்ல இங்க பாருங்க. கடலை இது கடலை பருப்பு. ஆமா, இங்க பாருங்க. கேக்கு. ஆமா,
ஆ இது ஒரு குரங்கு. இது ஒரு சரி 1000 ரூபா. அவர் ஒருத்தர். ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இது மண்டபம். அது வந்துடுதுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு ஏறியாச்சு. மேலே ஏறி தரியாக்கு வந்தாச்சு. ஏமச்சா சாத்தி இருக்கு. எங்கிட்டு போன எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாம் கேரளா. எல்லாம் அப்போ ஒரு வழியாக தராக்கலாம் வந்தாச்சு. எல்லாம் படுத்துருக்காங்க. இதா அதான் ரொட்டி சுட்டு இருக்காங்க. நல்லா தர்கா வந்து கந்திரி கொடுத்து ரொட்டி சுடுறாங்க. இந்த இங்கே எல்லாம் உட்காந்துருக்காங்க சமைக்கிற இடத்துல. எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆமாம், எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஓ, கையா காமியா, கையா காமியா. எல்லாம் கறி வெட்டுறாங்க. மாமா கறி வெட்டுறாங்க. ஐயா அங்கே 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 இவன் எப்போ வந்தா? எவ்வளோ வந்தா? எங்க மாமா வெட்டி எக்ஸ்பிரஸ் பைக்லையா? ஆமா மாமா இதுல போறியா? ஆமா இல்லையா? ஆமா எங்க மாமா? போடு எந்திச்சு போ. போ பக்கத்துல போடு. போப்பா. பை. இந்த நீ கொடு. பரவாயில்ல பரவாயில்ல உட்காரு, போய் உட்காந்து கொடு. பக்கத்தில் போ, சும்மா பக்கத்தில் போ. கடிக்க கடிக்காது, பொறுமையாக பொறுமையாக உட்காந்து கொடு. நான் என்ன வந்தேன் உன்னையா? இங்க வாழ இந்த காரியான எப்படி செய்யறது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன், வாங்க பாப்போம். பாய் கொட்டும் கொட்டுங்க, நானும் கொட்டிட்டேன். இது எதுக்கு? இல்லையா அவர் என்ன போட்டாச்சா? பூண்டு காரியான பூண்டு நெய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், பூண்டு, வெங்காயம், நல்லெண்ணெய், வெந்தயம்,
நாரு நாரு இல்ல வானத்துல இருந்து தண்ணி ஊத்துறத மழையா மழைதான பாத்துங்க ஓகேவா அந்த தெரியுதா கருப்பா மழை பெய்யுறதுல தெரியுதா இல்லையா மலைக்கும் தெரியும் பாருங்க ஒட்டி பாருங்க அதான் அதான் மழை ஊத்துறது அப்படி இல்லடா பாப்பா அங்க மட்டும் மழை பெய்யுது நம்ம ஊர்ல மழை பெய்யுதுன்னு சொல்லும்ல